டேய், நீ என் உயிர்ரா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுடா. அதனால தான்டா உன்னை நான் இங்கேயே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் டைம் கொடு, அவனை நான் போட்டு தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் நீ சிங்கம் மாதிரி நடக்கலாம்டா. எந்த உன்னை சீண்டாது. டேய், ஏன்டா பொட்டை கோழி மாதிரி தலை கவுந்து நிக்கிற? எங்க அப்பா முருகன் கையில இருக்க வேல் மாதிரி நிமிர்ந்துடா. நீ என் தம்பிடா, தேவராஜோட தம்பிடா. சிங்கம் சிங்கம்டா நீ. வாடா. என்னம்மா பார்க்குற? எனக்கும் இல்லாமல் அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரேண்ணா. சின்ன குழந்தை நீ இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? கொல்லாத உலகமா அது. கையை தூக்கி நான் நிரபராதின்னு சொன்னால் கூட காலு கீழே எதையோ மறைச்சி வச்சிருக்கேன்னு சந்தேகப்படுற உலகமா அது. இப்படிப்பட்ட காலத்தில் போய் உங்கள் அம்மா நேர்மை அது இதுன்னு உளறிட்டு இருக்கிறா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவகிட்ட போய் யார் சொல்கிறது? இப்போ என்னையே எடுத்துக்கோ. ஏன் உனக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொல்லி காரில் போகிறவங்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவனை கவுத்தேன். இந்தாப்பா வாங்கிக்கப்பா, வச்சுக்கோ. உப்பு புளி வாங்க கையில் காசு இல்லைன்னா என் சைக்கிளில் ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்து அவனை கவுப்பேன். ஸோ ஒருத்தனை கவுத்தா தான் இன்னொருத்தன் நிமிர முடியும். இப்போ ஒன்றே எடுத்துக்கோ. பரீட்சைக்கு பணம் கட்ட உனக்கு யாரோ பணம் கொடுத்தாங்க. ஆனால் நீ வேற யாரோ பணம் கொடுத்ததா போய் சொன்ன. ஏன் ஷாக் ஆயிட்ட? இங்க பாரு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டையை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ சொல்லு, உனக்கு பணம் யார் கொடுத்தா? இதோ பாருமா, நான் இது வரைக்கும் யார் யாரை ஏமாத்திருக்கேன்னு சரோஜா கிட்ட கூட சொன்னதில்லை. ஆனால் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, தைரியமாக சொல்லு, பணம் யார் கொடுத்தா? பயப்படாதீங்க, வா. நீ என் பொண்ணு, உன்னை அம்மா கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்கிட்ட தைரியமாக சொல்லலாம். பணம் யார் கொடுத்தது? அப்பா, அது வந்து அத்தை கொடுத்தாங்கப்பா. யாரு? தங்கமணி அத்தையா? ஆமாப்பா. நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் பெரிய மனசு இருக்கா? பரவாயில்ல, நாளைக்கு ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அப்பா, இதை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கப்பா. இதேமா நான் அம்மாட்ட போய் சொல்ல போகிறேன். அவளுடைய வரட்டு பிடிவாதத்தால் தான் நம்ம எதையோ இழந்து நிற்கிறோம். பாத்தியா, அடித்து துவைச்சி உண்மையை சாரி அழுக்க வெளியே வர வச்சிட்டேன். அதான் இந்த சாரதியோட டெக்னிக். பூஞ்சோல கிராமத்துக்கு போனோம். வாங்க போலாம். வா.
உண்மையிலேயே இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல சார்? இந்த ஊர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மேட்ரும் வித்தியாசம்தான். அப்படியா? என்ன மேட்ரு? நம்ம தமிழ்நாட்டிலே இந்த ஊர் கோயிலுக்கு தான் சொத்து அதிகம் இருக்குன்னு போன வாரம் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. நீ அதை பார்க்கலையா? பார்க்கலையே, நான் மினிஸ்டர் மீட்டிங் போயிருந்தேன். முதல்ல அதை வாங்கி படி, அப்போ தான் இந்த ஊர் கோயிலோட அருமை உனக்கு தெரியும். சார் நீங்கள் ப்ரெஸ்லேருந்து வரீங்களா? ஆமாம், ஆன்மீக முரசு பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் தான். இவர் ஃபோட்டோகிராஃபர். அப்படிங்களா? உங்கள் பேர் சார்? என் பேர் சேகர். ரொம்ப நாளாக அந்த பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறீங்களா? உனக்கு அவசியம் தெரியணுமா? சும்மா தான் சார் கேட்டேன். நீ சும்மா கேட்டாலும் சரி, காசு கொடுத்து கேட்டாலும் சரி, கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஏன்னா நீ பப்ளிக், நான் தான் கேட்கணும். ஏன்னா நான் ரிப்போர்ட்டர். சரி, எவ்வளோ நாளாக நீ இந்த ஊரில் இருக்க? இந்த ஊர் கோயிலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஏன்னா நான் அந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அப்போ நீ இந்த ஊர்க்காரன் இல்லையா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குற? தப்பு தாங்க. ஆனால் தேவையான ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? ஆக மொத்தம் நீ என்ன கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்ட. சரி கேளு. இந்த கோயிலை பற்றி உங்கள் மேகசினில் வந்த ஆர்டிக்கலை நானும் படித்தேன் சார். அது அம்மனோட கைக்கு மன்னர் வைரகவசம் சாத்தினதா போட்டிருந்தீங்க, அதெல்லாம் சரி. ஆனால் அது 100 கோடி வேல்யூன்னு எழுதியிருந்தீங்களே, பக்தியோடு படிக்கிற மக்களுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சு தான் ஆகணுமா? என்ன சார் பதில் சொல்லாமல் என்னையே முறைச்சி பார்க்குறீங்க? இல்லை, உன்னை பார்த்தா பரிசல் ஓட்டுற மாதிரி தெரியலையே, ஏதோ விவகாரமான ஆள் மாதிரி தெரியுது. விவகாரமான ஆள் கிடையாது சார், கொஞ்சம் விவரமான ஆள், அவ்வளோதான். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னாதான் உண்மையான ரிப்போர்ட்டர். யோ, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ரிப்போர்ட்டர் நிரூபிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் ரிப்போர்ட்டரா இல்லையான்னு எங்கள் எடிட்டர் முடிவு பண்ணுவார். உனக்கு அதுக்கு மேலே கேள்வி கேட்கணும்னா அவர் நம்பர் தரேன், நீ அவருக்கே ஃபோன் பண்ணி கேளு. சும்மா தமாஷு கேட்டேன் சார், இதுக்கு ஏன் கோச்சிக்கிறீங்க? நீ ஒன்றும் தமாஷுக்கு கேட்குற மாதிரி தெரியலையே, எங்களை ஏதோ டெஸ்ட் பண்ண கேட்குற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஹலோ சார். என்ன? இந்தாங்க பேக்கு. என் மேலே உள்ள கோவத்தில் உங்கள் பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. தேங்க்ஸ். ஏன் சார் அவன் அவ்வளோ திமிரா பேசுறான், நீங்கள் அமைதியாக விட்டு வந்துட்டீங்க? 2 வாரம் விட்டுருக்க வேண்டியது தானே? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் பேசும்போது அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கவனிச்சல, அவன் மேலே கை வச்சா நமக்கு தான் பிரச்சனை. ஓ, ஹலோ செந்தில், நான் ஆர்கே பேசுகிறேன். சொல்லுங்க ஆர்கே, என்ன விஷயம்? இங்கே ஆன்மீக முரசு பத்திரிகையிலேருந்து சேகரும் ரிப்போர்ட்டரும் ஃபோட்டோகிராஃபரும் வந்திருக்காங்க. அவங்க உண்மையிலேயே அந்த பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணுறாங்களான்றத தெளிவாக விசாரித்து ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே, பாய். ஹலோ சார், நான் ஆன்மீக முரசு பத்திரிகையிலேருந்து சேகர் பேசுகிறேன். நீங்கள் எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவேன். வந்துட்டீங்களா தம்பி? நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். ஓ, ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. நாம் எல்லாரும் ஒன்றாவே சேர்ந்து சொக்கலிங்க வீட்டுக்கு போயிடுவோம். சரிங்க அங்க சார். என்ன பேசணுங்கிறத தயார் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. அது ஒரு ஸ்னாப்ஸ் எடுங்க.
சொல்லுங்க செந்தில். நீங்க சொன்ன மாதிரி விசாரிச்சா இருக்கு. அங்க சேகர்னு யாரும் இல்லையா? என்ன இருக்கு? பதிலே காணோம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவனுக்கு தேவராஜ் ஆளுங்க தான். ஐயோ, அப்பனா எப்படி சமாளிக்க போறீங்க? ஹெல்ப்புக்கு யாராவது அனுப்பட்டுமா? யாரும் தேவையில்ல, நானே தனியாக சமாளிச்சுக்கிறேன். ஃபோனை வச்சிடுறேன். நன்றியோ பலனையோ எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க தம்பி. நம்ம கடமையை நாம செஞ்சுட்டு போவோம், பலன் தன்னாலே கிடைக்கும். வாங்க தம்பி. சார், இங்க நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்? இதான் தம்பி நம்ம ஊர் கோயில் தர்மகர்த்தா சொக்கலிங்க ஐயாவோட வீடு. ஓ. ரொம்ப பெரிய மனுஷன். அது மட்டும் இல்லைங்க தம்பி, பெரிய மனுஷங்கிற வார்த்தைக்கே அவர் தான் சரியான உதாரணம். இப்போ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். சரி வாங்க. ஐயா, ஐயா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா இல்லையா? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உட்காருங்க வாங்க. ஆமா, ஒரு நிமிஷம். சார் பேரு சேகர், ஆன்மீக முரசு பத்திரிகையில இருந்து வந்திருக்காரு. நம்ம ஊர் கோவிலை பத்தியும் திருவிழா பத்தியும் பத்திரிகையில எழுத போறாரு. அது அப்படியா? விஷயமா தான் அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. இவங்க நம்ம தர்மகர்த்த ஐயாவோட பொண்ணு, பேரு மீனா. வணக்கம். ஹலோ. நீங்க உட்காருங்க, நான் போய் அப்பாவை வர சொல்றேன். சரிம்மா, வாங்க தம்பி. உட்காருங்க தம்பி. ஐயா வந்த உடனே என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கேட்டுருங்க. விவரமா பதில் சொல்லிடுவாரு. என்ன தம்பி, வீட்டை அந்த பார்வை பாக்குறீங்க? நம்ம ஊர் பக்கமெல்லாம் இந்த மாதிரி வீட்டை பார்க்க முடியாது. எல்லாம் பாரம்பரியமான வீடு. இப்பெல்லாம் எங்க எல்லாத்தையும் இடிச்சு விட்டு பொறா கூட மாதிரி பிளாட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடை சுத்தி பார்க்கலாம். தாராளமா பாருங்க. தேங்க்ஸ். திருவிழாலாம் நல்லபடியா ஐயா படம். வந்துட்டாரு. ஐயா வணக்கம். வணக்கம். ஆன்மீக முரசு பத்திரிகையில இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே, இவர் தானே? இவர் இல்லைங்க, இவர் கேமரால படம் பிடிக்கிறவரு. அந்த தம்பி அங்க இருக்கிறாரு. தம்பி, ஐயா வந்துட்டார், வாங்க. இவரு தாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என் பேர் சேகர். உங்க ஊர் கோயிலை பத்தி எங்க மேகசின்ல ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அதனால எங்க எடிட்டர் உங்க ஊரை பத்தியும் இங்க இருக்கிற கோயிலை பத்தியும் ஒரு டீடைல்டு கவரேஜ் எடுத்துட்டு வர சொல்லி எனக்கு அமைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எங்க விஞ்ஞானம் வளர வளர ஆன்மீகம் அழிஞ்சிருமோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. உங்களை மாதிரி ஒரு சில பத்திரிகைகள் இருக்கிறதுனால தான் பயமும் பக்தியும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், ஒரு நிமிஷம் வெளியில வர முடியுமா? ஏன் தம்பி? உங்களையும் சாரையும் ஒரு போட்டோ எடுத்து எங்க மேகசின்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. இந்த பாருங்க, உங்க பத்திரிகையில முழுக்க முழுக்க எங்க கோயிலை பத்தியும் சாமியை பத்தியும் தான் வரணும். தனிப்பட்ட முறையில் யாரையும் எழுதி பெரிய மனுஷன் ஆகிக்கிறாதீங்க. ஓகே சார். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் கோவிலில் திருவிழா நடக்க போகுது.
அதை பற்றி விளக்கமா நரசிம்ம உங்ககிட்ட சொல்லுவார். எல்லா விவரமும் உங்கள் பத்திரிகையில் வரணும். கண்டிப்பா சார். நரசிம்மா, ஐயா அவரோட கூட போய் நம்ம கோவில் குளம் எல்லாத்தையும் நல்லா சுற்றி காமிச்சு நிறைய ஃபோட்டோ எடுக்க சொல்லு. அவரோட கூட போ. கடைசி வரல நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் முடிக்கணும். கண்டிப்பா. பரப்படு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி. இருங்க, ஒரு ரூபா காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்லைங்க, இப்பதான் சாப்பிட்டோம். வேணும்னா கோயில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது இருந்து சாப்பாடே சாப்பிட்டு போறோமே. தாராளமா வரோம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. வரேன் அத்தா. வரேங்க. வரங்க ஐயா. வாங்க. ஏன்டா ம், இந்த மாரியப்பன் பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்தானே எங்கடா வச்சிருக்க? நான் என்ன மடியில வச்சிருக்கேன், அதை பத்திரமா பீரோல தான் வச்சிருக்கேன். போய் எடுத்துக்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு வளர்த்துக்கிற? அப்பா, அப்படியே அந்த வெத்தலை பாக்கு போட்டு எடுத்துட்டு வா. கொண்டு வரேன் தா. என்ன தம்பி பாக்குறீங்க? அது ஒரு சின்ன சந்தேகம். கேளு தம்பி. அந்த போட்டோல இருக்கிறது யாருங்க? எது? அந்த போட்டோல இருக்கிறதா? அது என் பேரன். பக்கத்துல இருக்கிறது என் பேத்தி, என் புள்ள. இப்ப பாத்தீங்களா அவன்? ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி தெரியுது. பாத்திருப்பீங்க. அவனும் பட்டணத்துல தானே இருக்கிறான். அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணணும் நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். பாவம் என் பேத்தி எப்ப கல்யாணம் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு எப்ப நேரம் வரப்போதோ தெரியல. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். ஏன்பா அந்த வெத்தலை பாக்கு போட்டு எடுத்துட்டு வர சொன்னா இம்புட்டு நேரம் பண்ற? வரேன் தா. நான் தான் ஃப்ராடுனா இவன் என்னை விட பெரிய ஃப்ராடா இருப்பான் போல இருக்கேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே